கங்கா எடுத்துகிட்டு வந்த பீஸ் எல்லாமே வேணாம் நீங்கள் லேட்டாக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னு சொல்லிட்டு எல்லார் முன்னாடியும் அவமானப்படுத்தி திருப்பி அனுப்புகிறாரு ஜேம்ஸு. அந்த டைமில் காவேரி பேச வராங்க. ஆனால் தடுத்து கூட்டிகிட்டு போயிடுறாரு நம்ம விஜய். அதனால் காவேரி செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. எதுக்கு எங்கள் அக்காவுக்கு ஒரு அவமானம் ஏற்பட்டிருக்கு, ஆனால் அதை கேட்க என்னை விட மாட்டேங்கிறீங்க, என்ன தான் நினச்சிட்டு இருக்கீங்க, நீங்கள் சொல்லலாம்ல உங்கள் ஒய்ஃபோட அக்கா தான் அவங்க அப்படின்னு சொன்னோன்னே, நான் ஏன் சொல்லணும், நீ என்னோட நிஜ ஒய்ஃபா முதல்ல சொல்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. அதனால் காவேரி நான் அப்போ நான் வீட்டை விட்டு போயிடுறேன்றாங்க. அப்போ என் காசை கொடுத்துட்டு போன்றாரு. உடனே அப்படியா, அப்போ உங்கள் காசை கொடுத்தா நான் போயிடலாம்ல அப்படி. ஆமாம், ஒரு வேளை காசு கொடுக்கலாம், நீ ஒரு வருஷம் இருந்து தான் அவனை ஒய்ஃபா அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், என் தங்கச்சிக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, அதனால தான் உங்ககிட்ட அந்த காசை வாங்கினேன், இல்லைனா உங்களை மாதிரி ஒரு மனுஷன் கூட நான் வாழணும்னு ஆசை கூட படமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிட்டு இருக்காங்க. நான் உன்னை வற்புறுத்தலையே, உனக்கு காசு வேணும், எனக்கு பிரச்சனை எடுத்துடணும், அவ்வளோதான், அதனால தான் இப்படிலாம் பண்ணேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்காரு. இங்கே பாருங்கள், நான் கண்டிப்பாக உங்கள் கூட வாழவே மாட்டேன், கூடிய சீக்கிரம் உங்கள் காசை நான் திருப்பி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி போயிடுறாங்க. அடுத்து இங்கே இது எல்லாத்தையுமே தாத்தா கேட்டுன்ட்டு மனசு கஷ்டப்படுறாரு. உடனே தாத்தா ஒரு முடிவெடுக்கிறாரு. இப்படியே விடவே கூடாது, காவேரி விஜயம் சேர்ந்து வாழ்ந்தே ஆகணும். இவங்க 2 பேர் பிரிஞ்சு போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் எந்த உணவும் இருக்காது விஜய்க்கு, எனக்கு அப்புறம் விஜய்க்கு யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. உடனே காவேரி விஜயம் கூப்பிடுறாரு. உடனே அவங்க 2 பேர்கிட்டையுமே கேட்குறாரு, என்ன 2 பேரும் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மழுப்புறாங்க. தாத்தாவும் எதுவுமே தெரியாத மாதிரி அமைதியாக இருக்காரு. நம்ம எதையுமே வெளிப்படையாக தெரிஞ்சுக்கிற மாதிரி காட்டவே கூடாது, உங்களுக்கு இவங்க 2 பேரும் சேர்த்து வைக்கிறது தான் முதல் வேலை அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாரு. அடுத்து இங்கே பாருங்கள், 2 பேரும் சின்ன சின்ன சண்டையெல்லாம் போட்டுக்கூடாது, புரியுதா, ஒத்துமையாக இருக்கணும் 2 பேருமே அப்படின்னு சொல்கிறாரு. என்னாச்சுமா காவேரி அப்படின்னு சொன்னோன்னே, ஒன்றும் இல்லை தாத்தா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா, உன் மனசில் ஏதோ பிரச்சனை இருக்குது, என்னன்னு சொல்லுமா அப்படின்னோடனே காவேரி எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அது தாத்தா, என் அக்கா வந்தாங்க பீஸ் எடுத்துகிட்டு, அது அங்கிள் ரொம்ப திட்டிட்டாரோ, ஜேம்ஸா அவனுக்கு தெரியாதுமா உன்னோட அக்கான்னு சொல்லிட்டு, நான் அவன்கிட்ட பேசிக்கிறேன், நீ கவலைப்படாத, சீக்கிரமாகவே அந்த ஆர்டர் உங்கள் அக்காவுக்கு தான், புரியுதா, அவன் கண்டிப்பாக உங்கள் அக்காவோட பீஸ் எல்லாம் எடுத்துப்பான், அதுக்கு நான் கேரண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே காவேரி ரொம்ப சந்தோஷம், நிஜமாவா தாத்தா அப்படின்னோடனே, ஆமாம்மா, இதுக்கெல்லாம் போய் மனசு கஷ்டப்படலாமா, அதெல்லாம் பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்லிட்டோன்னே உடனே சந்தோஷப்படுறாங்க காவேரி. ஜேம்ஸ் கிட்ட தாத்தா பேசுகிறாரு. இந்த மாதிரி காவேரியோட சொந்த அக்கா தான் அவங்க, நீ இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது ஜேம்ஸ், அவங்களோட கான்ட்ராக்ட் ஓகே பண்ணு, அவங்களுக்கு திரும்பி கான்ட்ராக்ட் கொடு, அவங்க பீஸ் எல்லாம் வாங்கிக்கோ அப்படி சொன்னோன்னே ஜேம்ஸ் எனக்கு இந்த விஷயம் தெரியவே தெரியாது, அங்கேயே சொல்லியிருந்தா நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கே மாட்டேன், லேட்டாக வந்ததால எனக்கு கோவம் வந்துச்சு, அதனால தான் நான் அப்படி பண்ணேன் அப்படின்ற மாதிரி ஜேம்ஸ் சொல்கிறாரு. சரி, ஒன்றுமே பிரச்சனை கிடையாது, காவேரியோட அக்கான்னு எப்போ தெரிஞ்சிச்சோ கண்டிப்பாக எல்லா கான்ட்ராக்டும் அவங்களுக்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. கங்கா காவேரி வேணுமே திமிரா நடந்துக்கிறதாகவும் தனக்கு சப்போர்ட் பண்ணலை அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. குமரன் எவ்வளோ சொல்கிறாரு, கங்கா காவேரி மேலே செம கோவமாக இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் இங்கே ஆர்டர் மறுபடியும் உங்களுக்கு தான், அதனால் பீஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வர சொன்னார் அப்படின்னு சொல்லி ஜேம்ஸ் கம்பெனிலேருந்து கால் பண்ணுறாங்க. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க கங்காவும் குமரன்.